தேடி போனது தன்னுடைய ஜனங்களை மீட்பதற்காக. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எத்தனை நாள் ஜெப நேரங்கள்ல உங்க இருதயத்துல தோணி இருக்கும், நம்ம என்ன நினைப்போம், இது எனக்காக தோன்ற. ஆண்டவர் சொல்வாரு, நீ உனக்காக அழுதது போதும், அழுது போகிற என் ஆத்துமாக்களுக்காய் அழு. இயேசுவை தெய்வமாய் அறியாத ஜனங்களுக்காய் அழு. நம்ம என்ன செய்ய மாட்டோம், காதுல வாங்கிக்கவே மாட்டோம். நானே இப்படி இருக்கிறேன் ஏசப்பா, இதுல நான் எங்க அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கிறது. ஆனா ஆண்டவர் ஒவ்வொரு மனிதருக்குள்ளாகவும் அந்த ஆத்தும பாரத்தை விரும்புகிறார். அந்த ஆத்தும பாரம் நமக்குள்ளாக ஒரு பெருக்கெடுத்து ஓடணும் அப்படின்னு நான் நினைக்கிறாரு. நம்ம இன்னைக்கு வருகிற வாழ்க்கையில் வருகிற பாதைகளை பார்த்து நான் யோசிப்போம்னா, இந்த பாதையில என்ன நடத்துறாரு, இந்த பாதையில போய் நான் எங்க கர்த்தருடைய வேலையை செய்ய முடியும், கர்த்தருடைய விருப்பத்தை நான் எப்படி நிறைவேற்ற முடியும், வேதத்துடைய வார்த்தைகளை நான் எப்படி போதிக்க முடியும், பாதை சரியில்லையே அப்படின்னு சொல்லி யோசிப்போம் இல்லையா? 19ஆம் நூற்றாண்டுல ஜெர்மனி தேசத்துல ஒரு சில மிஷனரிகள் சேர்ந்து அந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரே ஒரு குறிப்பிட்ட மிஷனரி பாதை தவறி அவர் போற வழி தெரியாம போயிட்டே இருக்கிறாரு. அவர் இருதயம் மட்டும் சொல்லிட்டே இருக்குது, ஒன்னே ஒண்ணு, என்னை ஆண்டவர் தேவையில்லாம இந்த பாதையில கொண்டு வரவே இல்லை. ஏதோ திட்டம் வைத்திருக்கிறார். நாங்க கும்பலா தான் வந்தோம், நாங்க சேர்ந்துதான் வந்தோம். ஆனா அவர்கள் மத்தியில என்னை பிரித்தெடுத்து என்னை தனியாய் உருவாக்கி என்னை பாதையில கத்த கொண்டு போகிறார்னா, என்னை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை என் ஆண்டவர் செய்ய போகிறார் என்ற நிச்சயம் அந்த மிஷனரிக்குள்ளாக இருந்தது. அந்த பாதை ஒரு குறுகலான பாதை. அந்த பாதை வழி அவர் போயிட்டே இருக்கிறாரு. போகும்போது ஒரு கிராமம் அவருக்கு தூரமா கண்ணில் தெரியுது, ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்குள்ள போன உடனேயும் அந்த மிஷனரி அவர்களை பார்த்து கேட்ட வார்த்தை, இங்க யாருப்பா வியாதியா இருக்கிறா, யாருக்கு ஜெபம் தேவைப்படுது, யார் சுகமில்லாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். அப்புறம் குறிப்பிட்ட வீடை காட்டுறாங்க. அந்த வீட்டுல ஒரு பெரியவர் இந்த ஒரு வியாதியோடு படுத்திருக்கிறாரு, சுகமில்லாம படுத்திருக்கிறாரு, மறைக்கிற தருவாயில படுத்திருக்கிறாரு. அவர்களுக்கு என்ன தெரியுமா, அந்த குடும்பத்துல யாருமே இயேசுவை அறிந்து கொள்ளவே இல்லை, இயேசுவை பற்றி தெரியாது, இயேசு என்ற பெயர் சொன்னா அவங்க யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த மிஷனரி போய், ஐயா நான் அவங்களுக்கு செபிக்கலாமா? அப்ப அந்த வேதனையோடு இருக்கிற அந்த மனுஷன், ஆம் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தாகத்தோடு கேட்கிறாரு. அப்ப இந்த மிஷனரி அவங்களுக்காக ஜெபம் பண்றாரு. அந்த ஜெபம் முடியும் போது மரண தருவாயில் இருந்த அந்த மனிதர் அவர் சுகம் பெற்று எழும்பி நிற்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, அந்த குடும்பத்தில் இருந்த அத்தனை நபர்களும் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டாங்க. அவர்களுடைய பேரன் தான் ஆப்பிரிக்கா தேசத்தை கலக்கிய ரெய்னாய்டு போங்கோ. நீங்க எத்தனை பேர் ரெய்னாய்டு போங்கோ பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட 5 லட்சத்திற்கு மேலான ஆத்துமாக்களை ஆண்டவரிடமாய் நடத்திய ஒரு தெய்வ மனிதனை தொடுவதற்காக ஏதோ ஒரு மூலையில் இருந்த மிஷனரியை தன்னுடைய பாதையை மாற்றி வழி தெரியாத பாதையில, முடிவு தெரியாத பாதையில கொண்டு போய் ஒரு மிஷனரியினால உலகத்தை கலக்குகிற ஒரு தெய்வ மனுஷனை உருவாக்க தெய்வம் சித்தம் கொண்டிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா.